பாப்போம். பாட்டி, ஆத்துல விழுந்தப்ப போன ஞாபகம் சமீபத்துலதான் எனக்கு திரும்பி வந்துச்சு. என்ன பார்த்ததும் என் கண்ணேன்னு நீங்க என்ன கட்டி பிடிச்சிக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாசம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நீங்க தான் காணாம போன ராதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? நியாயம்தான். உங்க சந்தேகம் நியாயமானது. அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. விஜயங்கு, அன்னைக்கு சண்டையில அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன போது நீங்க தான் என்ன குதிரையில தூக்கிட்டு போனீங்க. அப்போ ஒருத்தன் குதிரையில துரத்திட்டு வந்து உங்களை தள்ளிட்டு என்ன தூக்கிட்டு போனா. கீழே விழுந்த நீங்க அவனை சுட்டீங்க. அவன் தடுமாறி விழும்போது நான் ஆத்துல விழுந்துட்டேன். நீங்க எப்படி? குதிரையில இருந்து கீழே விழும்போது கால்ல அடிபட்டுருச்சு. காயத்தோட தப்பிச்சுக்கிட்டேன். ராணியம்மா, அதே துடிப்பான பேச்சு. ராதாவோட அதிக நாள் பழகின நான் சொல்றேன், இது ராதா தான். அம்மா, கேட்கறேன்னு கோவப்படக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நாம கோயிலுக்கு போனோம். மீதியை நான் சொல்றேன். அர்ச்சனை முடிஞ்சு பூஜாரி தீபத்தட்டை எடுத்துட்டு வரும்போது திவாஞ்சியோட மகன் பிரதாப் கும்பிடுறதுக்காக தீபத்தட்டை எட்டி தொட்டாரு. அப்ப தீபத்தட்டு கீழே விழுந்து என் பாவாடையில நெருப்பு பிடிச்சு கால்ல காயம் ஏற்பட்டுச்சு. டாக்டர் கௌதம், நீங்க எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினீங்க. இப்ப நினைச்சாலும் அந்த எரிச்சல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சந்தேகமே இல்லம்மா, நீ ராதாதான். அவசரப்படாதீங்க டாக்டர். இப்ப ராதா சொன்ன விஷயம் எல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட இங்க கூட்டு வந்திருக்கலாம். எனக்கும் ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். கேளு பிரதாப், நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நான் உன்னை கோணங்கின்னு கூப்பிடுவேனே, அது சொல்றியா? இல்ல இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்னா படிச்சப்போ என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட குட்டு வாங்கினியே, அது சொல்றியா? சரியா சொல்றியே. சின்ன வயசுலயே உனக்கு நல்ல ஞாபக சக்தி ராதா. எனக்கும் ஞாபக சக்தி அதிகம் கொஞ்சம் இருந்த சார். நான் அதை கேட்கல. நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளா இருந்தப்போ உங்க அப்பா ஆசையோடு ஒரு மிருகத்தை வளர்த்தாரு. அது என்ன மிருகம்? ஓ, அதுவா? சிங்கம். அதுதான் இந்த ஜமீனோட ராஜமுத்திரை. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன ஒரு கேள்வியும் கேட்கலையே? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன எதிர்க்கட்சி வக்கீலா? உங்க குடும்ப வக்கீல்மா. நீ ராதாதான். நீங்க எல்லாரும் என்ன ராதான்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ராணி அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறது கௌரவம் இல்ல. கண்ணன், வாங்க போலாம். நில்லு.
என் கூட வா, உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இசைக்கருவிகள்ல ஏதோ ஒரு கருவியை ராதா சின்ன வயசுல ஆசைப்பட்டு கத்துக்கிட்டா. நீதான் ராதான்னா அது எதுன்னு ஞாபகப்படுத்தி வாச்சு காட்டு பார்க்கலாம். உண்மையா நீ என் பேத்தி ராதாதாம்மா. கடவுளே வந்து நீ என் பேத்தி இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ராதா, ராதா. அப்புறம் அப்புறம் அங்க ஒரு பியானோவை பார்த்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என் கை போனபடி அந்த பியானோவை வாசிச்சேன். நீதான் என் பேத்தேன்னு ராணி அம்மா ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராணி அம்மா ஏமாத்துறத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவ புண்ணியம் பார்த்தா பதவிக்கு வர முடியாது. பாசமும் இரக்கமும் இருந்தா பணக்காரனாக முடியாது. கருணையும் தர்மமும் இருந்தா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். படிச்சேன்னு சொன்னீங்க. ராதா, ஜாகிரதையா இரு. கண்ணன், நீ இந்த அறையிலேயே தங்கிக்க. உன் திங்ஸ் எல்லாம் உன் வேலைக்கார ராமகிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு. இப்ப ஊரு ஊரா தெரியுறோம். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பா. எங்க பாக்க சொல்றேன்? அந்த இடத்துல பாக்காத, அங்க பா. எங்க? நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ ஐயோ யாரு போச்சு? ஐயோ போச்சே. ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்கதான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். 6 மணிக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காசுமா என்ன? ஆமா, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளி தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது, நம்ம வள்ளிதான். அட புள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசினா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற.
ராதா, அம்மா, ராதா, பாட்டி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏதோ கனவு. ஐயோ, பேத்து போச்சே. பாட்டி என்ன இது? நீங்க போய் எனக்கு விசிறலாமா? கிடைக்கவே கிடைக்காத சொத்தா நீ திரும்பி வந்திருக்க. உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு. பாட்டி, கண்ணன். வராதா? நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா? நடக்குது. பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க. குட். அந்த புதையில இருக்கிற ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். நம்ம லட்சியமே அதுதான். உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க. ராமண்ண, இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர்றேன். ஆனா கண்ணன் திருந்துற வழியா தெரியல. இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல. கவலைப்படாதம்மா. இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை, உன்னை விட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும். இந்த பொறாமை காதலா மாறும். உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், நீதான் வேணும்னு சொல்லி உன்னை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு. உண்மையாவ சொல்றீங்க? தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன். அவர் கூட எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு. ராணி அம்மா, கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு. திவான், இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு. நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க. அது என் கடமைங்க. என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. உத்தரவுங்க. அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது. உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல? இல்ல திவான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே. ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னன்னு கேள்வி கேட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சுல? பிரதாப், நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கூச்சப்படாத, கம் ஆன். திவான், என் வேலை சுலபமாயிடுச்சு. ராதா பிரதாப் தான் விரும்புறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க ராணிம்மா, ஆமா. தம்பி, உங்க திட்டம் பிரமாதமா நிறைவேறிடுச்சு. நம்ம வள்ளியை எல்லாரும் ராதானே நம்பிட்டாங்க. அது சரி, எங்கேயாவது ஏதாவது பேசிடாத. எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறதுன்னு தான் தம்பி இப்ப காலம். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? நம்ம வள்ளி ரொம்ப புத்திசாலியா மாறிடுச்சு. அவளை புத்திசாலி ஆக்குனதே நான் தானே. நீங்க அவளை புத்திசாலி ஆக்கினீங்க. இப்ப போற போக்க பார்த்தா அவ உங்களையே தூக்கி சாப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே எடுத்துக்குவா போல் இருக்குதே. என்ன சொல்றீங்க? அந்த பிரதாப் அவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். ராமனே, இந்த மாதிரி உதந்திகளை நம்பாதீங்க. கண்ணால பார்த்தேன்ற. இப்ப கூட ரெண்டு பேரும் வெளியில பேசிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன். நமக்கு ஏன் இதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்லை. இதெல்லாம் பத்தி நெருக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே கூச்சமா தான் இருந்தது நமக்கு. இப்ப போனா கூட தான் பார்க்கலாம். அதே நான் சொல்லணும். நமக்கு ஏன் இதெல்லாம் போறவங்க பாத்துக்கிறாங்க.
எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்து நான் இந்த ஜெமீன் வந்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. உன்னோட அன்பும் காதலும் இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மாவா? சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம் இல்லையா? வணக்கம். வாங்க கண்ணன், என்ன விஷயம்? நான் வந்த காரியம் முடிஞ்சது. உங்க பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க போகணும். ஏன் உங்க பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னீங்க? அது தானா என்கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு பணத்துல தான் குறி. உனக்கு மட்டும் என்ன? பெரிய இடமா பார்த்து பிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? என்கிட்டயே நடிக்கிறிய? பிரதாப் கிட்ட நெருங்கி பழகினத நான் பார்த்தேன். எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். ஒண்ணும் கடந்துள்ள பணம் பெருசா பாசம் பெருசான்னு இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். அடிக்கடி துரோகிகளை சந்திச்சு நான் யோசிக்கிற சக்தியை இழந்துட்டேன். நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும். இந்த பொறாமை காதலா மாறும். அப்பா, நீங்க சிறந்த ராஜதந்திரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையே சந்தேகப்பட்டு எனக்கு கூட தெரியாம நீங்க திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பெரிய மேத மாதிரி பேசுற? நான் மேதை இல்லைன்னாலும் பேதை இல்லை. அப்பா, நீங்க இளையராணின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ராதா, அந்த பிச்சைக்காரி யாரு? பிரதாப், உனக்கு எப்படி தெரியும்? இதோ. சுமாரே. என்னத்துக்கு தள்ளுற? சத்தம் போட்டீங்க கொண்டு விடுவேன். நீ கொண்டா நாங்க சாக மாட்டோம். அப்பா, கோயில்ல இவங்க பெரிய ராணியும் ராதாவையும் பார்த்திருக்காங்க. அவ எங்க மக பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்க காட்டுறேன் நைஸா இங்க கூட்டு வந்து அதான் ஏன்னு கேக்குறான். மகளை பாக்கணும்னா என்னத்துக்கு அடைக்கிற? அதானே எங்க மக ராஜகுமாரி ராசா. நீ ராசான்னா நான் ராசி. இது வாசி. பிச்சைக்காரன் நாய்ங்களா. பிரதாப், நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் பாதாள சிறையில் அடைச்சிட்டு